நம்ம ஒரு எஃபர்ட் கொடுத்து ஒரு வேலையை செய்கிறோம். அது பில்டிங் கட்டுற வேலையாகட்டும், படிக்கிறது, இல்லை நம்ம வேலை பார்க்குற இடம், இல்லை என்ன காரியமாகட்டுமே, நம்ம ஒரு வேலையை செய்து அது சிறப்பாக வந்துருச்சு, நம்ம நினச்சதை விட பெஸ்ட்டாக நம்ம ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசில் என்ன எண்ணம் வரும்? ஒரு பெருமை வருமா வராதா? நிறைய பேருக்கு கண்டிப்பாக அது பெருமை வரும். ஆனாலும் அதை நிலைத்து நிற்க, மனித இயல்பு தான், அதை நிலைத்து நிற்க விடக்கூடாது. அடுத்த செகண்ட் சொல்லணும், ஆண்டவரே நான் இதை சரி செய்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பெருமை எனக்கு இல்லை, உங்கள் தயவுனால உங்கள் இரக்கத்தினால தான் இவ்வளவு நன்மைகளும் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த நினப்பு, அந்த எண்ணம் நம்ம இருதயத்தில் எப்பொழுதும் இருக்கணும். இங்கே இந்த தேசம் பாருங்கள், அது எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு, செழிப்பாக இருக்குது. கடல் மேலே நடக்கிற அந்த ட்ரேடுலெல்லாம் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ உயர்ந்த மதில்கள், உயர்ந்த பட்டணமாக இருந்தும் ஆனால் அது அழிவுக்காக நின்றுச்சு. ஏன்னா அந்த பாபிலோனிய அந்த மக்களுக்கு உள்ளே இருந்தால் அந்த பெருமை, ஆண்டவருக்கு அது பிரியமில்லை. அவன் நினச்சிருப்பான், இந்த எக்கானாமிக் பவரில் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கேன், என்னை யாராலும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்திருக்கலாம். ஆனால் எந்த பவர் இருந்தாலும் நீங்கள் நம்மளை ஒரு நபராக எடுத்துட்டாலும் சரி, ஒரு ஊராக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்டாவோ இல்லை ஒரு தேசமாவோ எடுத்துக்கொண்டாலும் எவ்வளோ பாதுகாப்பு இருக்கட்டுமே, கர்த்தர் தேசத்தை காவாராகில். அந்த கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லைன்னா எதுவுமே நமக்கு இல்லைங்க. ஆண்டவர் நம்ம பாதுகாப்பாக வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம பாதுகாப்பாக இருப்போம். அப்படி இல்லைன்னா எவ்வளோ பெரிய பவர்ஸ், எவ்வளோ பெரிய சப்போர்ட் இருந்தாலும் அது அழிக்கப்படும். கர்த்தர் என்ன மனது வைக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஆண்டவர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். அந்த பெருமையினால தான் இது என்னுடையது, நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எவ்வளோ வருஷம் அவங்க அழிவுக்குள்ளே இருந்தாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம். நான் கட்டினேன், ஏன் பெருமைக்காக நான் கட்டினேன் அப்படின்னு சொன்ன நிறைய வேதத்தில் இந்த வார்த்தைகள் வரும்பொழுது, நான் என்னுடைய பெருமை அப்படின்னு சொல்லி அந்த பெருமைப்படுகிற அந்த உணர்வு வந்து தற்பெருமை தலைக்கு மேலே ஏறும் பொழுது அவங்க அழிந்து தரை மட்டும் தாழ்த்தப்பட்டதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆண்டவர் பெருமையுள்ள மனிதனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதனால் நம்மளுடைய பவர் மேலே நம்ம எஃபர்ட் எடுக்கிறோம், உண்மைதான். நம்ம எஃபர்ட் எடுத்து அந்த காரியம், நம்ம எஃபர்ட் எடுக்கிற காரியம் அது நன்மையாக வரும்பொழுது அதனுடைய கிரெடிட்ஸை ஆண்டவருக்கு கொடுக்கணும். நான் எஃபர்ட் எடுத்தேன், ஆனாலும் கர்த்தரதை வாய்க்க செய்தான்னு சொல்லிட்டு அந்த இருதயத்தில் நினைக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, வாயில் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே பெருமை அப்படியே பபுளாக வந்துட்டு இருக்கோம், சா என்னோடது என்னோடது என்னோடதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த உணர்வில் இருக்கணும். நீங்கள் வெளியில் அதை சொல்கிறோமா இல்லையா அது செகண்டரி தான், உள்ளுக்குள்ளே உணர்வில் இருக்கணும். ஆண்டவர் கொடுத்தது அப்படிங்கிறது உணர்வில் இருக்கணும். பழைய வாழ்க்கையை மறந்துடக்கூடாது. எங்கே இருந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் பெருமை படுகிற நபர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், அழித்து விடுவார். நம்ம வாழணும், அழியாமல் இருக்கணும், இன்னும் வளரணும் அப்படின்னா நமக்கு அந்த தாழ்மையுள்ள இருதயம் வேணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்க. ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு காரியத்துக்கும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய கிரெடிட்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு கொடுங்க.